எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மார்க்கெட் தமிழ் சேனல். இன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான தகவல்களை இங்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இங்கு சொல்கிற தகவல் அனைத்தும் என்னுடைய நாலேஜை பெருக்க நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. இதில் ஏதாவது தவறு இருக்கலாம். நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற தகவல்களை பங்குச்சந்தை அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க. வாங்க இன்றைய பங்குச்சந்தை முக்கிய தகவல்களை பார்க்கலாம். நேற்றைய மார்க்கெட் பெரும்பாலும் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி 50 0.40% நெகட்டிவ், சென்செக்ஸ் 0.45% நெகட்டிவ், நிஃப்டி பேங்க் 0.59% நெகட்டிவ், நிஃப்டி 80 1.39% நெகட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் மட்டும் பாசிட்டிவாக இருந்துச்சு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 0.39% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்றைய நிஃப்டி 50 டாப் 5 கெய்னர்ஸ் என்எஸ்சியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் 2.01% பாசிட்டிவ், டாடா ஸ்டீல் 1.68% பாசிட்டிவ், ஹிண்டால்கோ 0.79% பாசிட்டிவ், M&M 0.61% பாசிட்டிவ், ட்ரெண்ட் 0.59% பாசிட்டிவ். இதே நிஃப்டி 50 டாப் 5 லூசர்ஸ் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா 2.72% நெகட்டிவ், இந்துசன் பேங்க் 1.90% நெகட்டிவ், இன்ஃபோசிஸ் 1.67% நெகட்டிவ், விப்ரோ 1.54% நெகட்டிவ், எஸ்பிஐ லைஃப் 1.46% நெகட்டிவ். நேற்றைய FIS DAS டேட்டா வெளிவந்துருந்துச்சு. இதில் FIS 11,633.02 கோடிக்கு வாங்கி 15,327.33 கோடிக்கு விற்பனை செஞ்சு ஓவரால் 3,694.31 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. இதே நம்ம DAS 13,523.36 கோடிக்கு வாங்கி 10,702.59 கோடிக்கு விற்பனை செஞ்சு ஓவரால் 2,820.77 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்காங்க. இது நேற்று FIS DAS பற்றின டேட்டா. அடுத்ததாக வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. டவ் ஜோன்ஸ் 0.26 பாசிட்டிவ், S&P 500 0.54 பாசிட்டிவ், நாஸ்டாக் 0.74 பாசிட்டிவ். இது போக யூரோப்பியன் மார்க்கெட்டான FISC 0.51 பாசிட்டிவ், CAC 1.28 பாசிட்டிவ், DAX 1.48 பாசிட்டிவ். இன்று ஜூலை 18ஆம் தேதி ரிசல்ட் வெளியிடக்கூடிய முக்கிய பங்குகள் RIL, JSW ஸ்டீல், இந்துஸ்தான் ஜிங்க், IOB பேங்க், L&T ஃபைனான்ஸ் ஹோல்டிங், பந்தன் பேங்க், MRPL, அத்துல், ஹேட்சன் அக்ரோ மற்றும் இந்தியா மார்ட். இது போக இன்னும் சில பங்குகள் ரிசல்ட் தருவாங்க. வேணுங்கிறவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஆக்சிஸ் பேங்க் Q1 ரிசல்ட் வந்திருக்கு. 4% இயர் ஆன் இயர் ட்ராப் ஆகி நெட் ப்ராஃபிட் 6,034 கோடியாக இருக்குது. இந்த டிக்ளைனுக்கு முக்கிய காரணமாக வங்கியிலிருந்து சொல்லப்படுவது ஸ்லிப்பேஜஸ் அதிகரித்திருப்பது குறிப்பிட்டுள்ளாங்க. வங்கியின் மீது ஒரு முறை ஏற்பட்ட அழுத்தமும் கூட இதுக்கு காரணமாக கூறப்படுகிறது. அடுத்து சோனா BLW பற்றிய ஒரு அப்டேட். நேற்று சோனா BLW நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது சோனா BLW நிறுவனம் சீனா நிறுவனமான BYDக்கு உதிரிப்பாகங்கள் வழங்க பேச்சுவார்த்தையில் உள்ளதாக CNBC TV18 தகவல் வந்திருந்தது. அடுத்து சிர்மா SGS டெக்னாலஜியை பற்றின ஒரு அப்டேட். சென்னையை சார்ந்த சிர்மா SGS டெக்னாலஜி சின்ஹயூப் எலக்ட்ரானிக்ஸ் JV என்கிற தென்கொரிய நிறுவனத்துடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறதா அறிவிப்பு வந்துச்சு. இதையடுத்து சிர்மா SGS டெக்னாலஜி ஷேர்ஸ் 52 வீக்ஸ் ஹையில் நேற்று ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு கீழே மல்டி லேயர் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு தயாரிக்கிறதா திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்து இந்தியன் ஹோட்டல் Q1 ரிசல்ட் வெளிவந்துருந்துச்சு. இவங்க ப்ராஃபிட் 20% அதிகரித்துள்ளது. 12 புதிய ஹோட்டல் கூட ஒப்பந்தம் செஞ்சுள்ளதாக சொல்லியிருக்காங்க. நேற்றைய BSE மார்க்கெட்டில் 0.4% பாசிட்டிவாக ரூபாய் 754.05 என க்ளோஸ் ஆகியிருக்கு. டாடா குரூப் உடைய இந்தியன் ஹோட்டல்ஸ் நேற்றைய Q1 ரிசல்ட்டில் ப்ராஃபிட் 296 கோடியாக இருந்துச்சு. இது போன வருடம் பதிவான 248 கோடியை காட்டிலும் 19.5% அதிகம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2041 கோடியாக 31.7% உயர்ந்துள்ளது. எபிட்டா 576 கோடி கிட்டத்தட்ட 28.1% உயர்ந்துள்ளது. எபிட்டா மார்ஜின் 28.2%. அடுத்ததாக ஜியோ ஃபைனான்ஸ் Q1 ரிசல்ட் வெளிவந்துருந்துச்சு. இவங்களோட ப்ராஃபிட் 3.8% உயர்ந்து 325 கோடியாக உள்ளது. இது போன வருடம் 312.6 கோடியாக இருந்தது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 46.58% உயர்ந்து 612.46 கோடியாக இருக்குது. இது போன வருடம் 417.82 கோடியாக இருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 52% உயர்ந்து 264.06 கோடியாக இருக்குது. இது போன வருடம் 161.74 கோடியாக இருந்தது. அடுத்ததாக விப்ரோ Q1 ரிசல்ட் வெளிவந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட்
10% உயர்ந்து 3336 கோடியாக உள்ளது. குவார்டர் ஆன் குவார்டரில் பார்க்கும்போது 7%, இது குவார்டர் ஆன் குவார்டரில் பார்க்கும்போது 7% நெகட்டிவாக டிக்ளைனாக இருக்குது. இதே போன வருஷம் 3268 கோடியாக நெட் ப்ராஃபிட் இருந்தது. விப்ரோ இன்டர்ன் டிவிடெண்டாக அவங்களோட ஷேர் ஹோல்டர்களுக்கு 5 ரூபாய் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 28, 2025 சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 15க்குள்ளே இந்த இன்டர்ன் டிவிடெண்ட் அமௌண்ட் நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிஎட் Q1 ரிசல்ட் வெளிவந்திருக்கு. சிஎட் ப்ராஃபிட் 28% டவுன் ஆகி 112 கோடியாக இருக்குது. இது போன வருடம் 154 கோடியாக இருந்தது. ரெவென்யூ 10.5% உயர்ந்து 3529 கோடியாக இருக்குது. இது போன வருடத்தில் 3193 கோடியாக இருந்தது. எபிட்டா 1.3% அப் ஆகி 387 கோடியாக இருக்குது. மார்ஜின் 11%லிருந்து 12% என்றாலும் போன வருடத்தை காட்டிலும் மார்ஜின் சற்று குறைந்துள்ளது. இவங்க சென்னை ஆலையை விரிவாக்குறதுக்கு ரூபாய் 450 கோடியை ஒதுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.